வணக்கம். இன்னைக்கு நாம உலக வரலாற்றையே முழுமையா தலகீழா புரட்டி போட்ட ஒரு மாபெரும் தேடலை பத்தி தான் பார்க்க போறோம். நறுமண பொருட்கள், குறிப்பா இந்தியாவுல கிடைக்கிற மிளகுக்காகவும் மசாலாக்காகவும் ஐரோப்பா எப்படி தங்களோட ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி ஒரு பெரிய சாகச பயணத்தை தொடங்குனாங்க. அது எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம், அதாவது சரியான ஒரு வரலாற்று புயலா உருவெடுத்துச்சுன்னு இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இது ஏதோ கடலுக்கு போனாங்க வழிய கண்டுபிடிச்சாங்கன்ற சாதாரண கதை கிடையாதுங்க. இது ஒரு முழு கண்டத்தோட வாழ்வா சாவான்ற போலாட்டம். நம்ம உலக வரைபடத்தையே மாத்தி வரைந்த ஒரு பிரம்மாண்டமான காவியம். இந்த வரலாற்று புயலுக்கு பின்னால இருக்கிற 6 முக்கியமான தூண்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐரோப்பாவிற்கு ஏன் நறுமணப் பொருட்கள் அவசரமா தேவைப்பட்டுச்சு, இடைத்தரகர்கள் மற்றும் இத்தாலியர்களோட ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு, 1493 நடந்த கான்ஸ்டான்டினோபிளின் வீழ்ச்சி, சிலுவை போர்கள், கடல்சார் தொழில்நுட்பத்தோட அபரிமிதமான வளர்ச்சி, அப்புறம் இறுதியா எப்படி அந்த புதிய கடல் வழி திறக்கப்பட்டுச்சுன்றத நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முழு கண்டமும் தங்களுக்கு பரிச்சயமே இல்லாத, எந்த திசையில போறோம் திரும்பி வருவோமான்னு கூட தெரியாத ஒரு பயங்கரமான கடற்பயணத்துல ஏன் தங்களோட உயிரை பணயம் வைக்கணும்? அதுவும் கொஞ்சம் மிளகுக்காகவும் மசாலா பொருட்களுக்காகவும். ஏன் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? இது எந்த விபத்தாலையும் தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது. ஐரோப்பாவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு அவங்க அவசரமா தேடி கண்டுபிடிச்ச ஒரு கட்டாயமான தீர்வு தான் இந்த மாபெரும் தேடல். முதல் விஷயம், நறுமணப் பொருட்களின் தேவை. இத புரிஞ்சுக்க நாம ஐரோப்பாவோட பொருளாதார மறுமலர்ச்சி பக்கத்துக்கு போகணும். 15ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பால ஒரு மிகப்பெரிய பொருளாதார பூம், அதாவது அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுது. மக்கள் தொகை வேகமா பெருகுது. செழிப்பு வரும்போது கூடவே சில புதிய சவால்களும் வரும் இல்லையா? அதேதான் அங்கேயும் நடந்துச்சு. மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்தப்போ உணவுக்கான தேவையும் பல மடங்கு அதிகரிச்சுது. காடுகள் எல்லாம் அடிச்சு விவசாய நிலங்களா மாத்துனாங்க. புது புது இரும்பு கலப்பைகள், அறிவியல் பூர்வமான பயிர் சுழற்சி முறைன்னு விவசாயம் சும்மா செழிப்பா வளருது. இதனால கால்நடைகளோட எண்ணிக்கையும் பெருமளவு உயர்ந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஐரோப்பாவோட கடுங்குளிர் காலத்துல இந்த லட்சக்கணக்கான கால்நடைகளுக்கு உணவளிக்க அவங்க கிட்ட போதுமான தீவனம் இல்ல. அதனால குளிர்காலம் தொடங்கும் முன்பே வேற வழி இல்லாம ஏராளமான கால்நடைகளை இறைச்சிக்காக வெட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ மலை போல குவிஞ்சு கிடக்கிற இந்த மாமிசத்தை பல மாதங்களுக்கு கெட்டு போகாம பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால் அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. அதனால இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பைசஸ், அதாவது நறுமண பொருட்கள்ன்றது அவங்களுக்கு வெறும் ஆடம்பர பொருள் கிடையாது. அது அவங்க உசுறு பழைக்க தேவையான ஒரு அத்தியாவசிய கருவியா மாறி போச்சு. மிளகு, இஞ்சி, இலவங்கப்பட்டை, ஜாதிக்காய் இதெல்லாம் அந்த இறைச்சியை கெட்டு போகாம பாதுகாக்கவும், பனிக்காலத்துல அது சுவையா சாப்பிடவும் மிக மிக அவசியமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல மிளக பணமாவே பயன்படுத்தினாங்கன்னா பாத்துக்கோங்களேன். வாடகை கொடுக்க, வரி கட்டணும், எல்லாத்துக்கும் மிளகுதான் நாணயம். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஐரோப்பாவோட அந்த ஒரே பண்ணில ஒரு கைப்பிடி மிளக கூட அவங்களால விளைவிக்க முடியாது. அதனால இந்தியா மற்றும் மலேசியால இருக்கிற ஸ்பைஸ் தீவுகள் மாதிரியான கிழக்கு நாடுகளை மட்டுமே அவங்க முழுமையா நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இரண்டாவது விஷயம், இடைத்தரகர்கள் மற்றும் இத்தாலிய ஏகபோகம். இது ஒரு மிகப்பெரிய வர்த்தக தடையா எப்படி உருவெடுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஐரோப்பாவிற்கு மசாலா பொருட்கள் கட்டாயம் தேவை. ஆனா அதை நேரடியா வாங்குறதுக்கு அவங்க கிட்ட எந்த வழியுமே இல்ல. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 10. இடையிலிருந்த இடைத்தரகர்களால ஐரோப்பியர்கள் 1 கிலோ மிளகு வாங்கணும்னா அதோட உண்மையான விலையை விட 10 மடங்கு அதிகமா பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. வெனிஸ், ஜெனோவா நகரத்து வியாபாரிகளும் அரேபிய வர்த்தகர்களும் சேர்ந்து ஒரு பெரிய சிண்டிகேட் மாதிரி செயல்பட்டாங்க. இதனால சாதாரண மிளகு தங்கத்துக்கு நிகரான விலைக்கு போச்சு. அந்த பழைய வர்த்தக வலைப்பின்னல் எப்படி வேலை செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவிலிருந்து புறப்படுற பொருட்கள் அரபிக்கடல் வழியா பயணித்து ஏடன் வளைகுடா மற்றும் செங்கடல் துறைமுகங்களுக்கு வரும். அங்கிருந்து அலெக்சாண்ட்ரியா சந்தைகளுக்கு நிலவழி மூலமா போகும். வழியில் இருக்கிற இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் எக்கச்சக்கமா வரி விதிப்பாங்க. அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடலுக்கு வந்ததும் வெனிஸ் மற்றும் ஜெனோவா வியாபாரிகள் மட்டும்தான் இதை மொத்தமா வாங்கி ஐரோப்பா முழுக்க விற்பாங்க. பொருட்கள் கைமாறும் ஒவ்வொரு முறையும் வரியும் லாபமும் சேர்ந்துட்டே போய் கடைசியில சாமானிய மக்கள் அதை வாங்கவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த இடைத்தரகர்கள் தொல்லையே வேண்டாம், நாமளே நேரடியா இந்தியாவை சென்றடையக்கூடிய ஒரு தடையற்ற கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கணும்னு அவங்க தீவிரமா இறங்குனதுக்கு இதுதான் முக்கிய காரணம். மூன்றாவது பகுதி, 1453 நடந்த கான்ஸ்டான்டினோபிளின் வீழ்ச்சி. இது ஒட்டுமொத்த உலக அரசியலையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். விலை அதிகமா இருந்தாலும் பொருள் கிடைச்சிட்டு இருந்த அந்த வர்த்தக அமைப்பு கூட ஒரு கட்டத்துல முற்றிலுமா உடைஞ்சு போச்சு. அந்த வரலாற்று நிகழ்வு தான் உலகத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு.
1450கள்ல ஒட்டோமான் துருக்கியர்கள் மிகப்பெரிய சக்தியா உருவெடுக்கிறாங்க. கிறிஸ்தவ ஐரோப்பாவுக்கும் இஸ்லாமிய கிழக்கு நாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய சுவரா, ஒரு நுழைவாயிலா இருந்த கான்ஸ்டாண்டினோப்பிள் 1453ல ஒட்டோமான் துருக்கியர்களிடம் வீழ்ச்சி அடையுது. இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அதே தொடர்ந்து சிரியா, ஈஜிப்ட் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல வந்துச்சு. இதோட விளைவு இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான நிலவழி மற்றும் செங்கடல் வழிகள் முற்றிலுமா துண்டிக்கப்பட்டுச்சு. கிழக்கு நாடுகளுக்கான கதவு ஐரோப்பாவோட முகத்துக்கு நேரா ஷட்டுன்னு நிரந்தரமா சாத்தப்பட்டுச்சு. இப்போ ஒட்டமான் பேரரசு அந்த பகுதியோட மொத்த வர்த்தக பாதைகளையும் தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. கடல் வியாபாரத்துல கொடிகட்டி பறந்த வெனிஸ் மற்றும் ஜெனோவா நகர அரசுகள்கிட்ட துருக்கியர்களோட பிரம்மாண்டமான ராணுவத்தை எதிர்த்து போரிடுற அளவுக்கு பலம் இல்ல. அதனால கிழக்கு நாடுகளுக்கு ஒரு புது கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய வரலாற்று பொறுப்பு மேற்கு ஐரோப்பிய நாடுகளான போர்ச்சுகல், ஸ்பெயின் மேல விழுந்துச்சு. இதுக்கப்புறம் இது அவங்களுக்கு வெறும் வியாபாரம் இல்ல, உசுறு பழைப்பதற்கான கட்டாயம். 4வது விஷயம், சிலுவை போரும் அவங்களோட சித்தாந்த நோக்கங்களும். இது வெறும் வியாபாரம் சார்ந்தது மட்டும் இல்லைங்க. வெறும் காசும் லாபமும் மட்டுமே இந்த ஆபத்தான கடற்பயணங்களை முடுக்கிவிடல. வியாபார நோக்கங்களும் மதம் சார்ந்த நோக்கங்களும் எப்படி ஒன்னோடு ஒன்னு கச்சிதமா இணைஞ்சதுன்னு பாருங்க. அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்களோட வியாபார ஏகபோகத்தை உடைக்கணுன்ற ஆவேசத்தோட உலகம் முழுக்க கிறிஸ்தவ மதத்தை பரப்பணுன்ற வெறியும் அவங்களுக்குள்ள ஆழமா இருந்துச்சு. இதுக்காகவே போர்ச்சுகல் இளவரசரான ஹென்றி த நாவிகேட்டருக்கு 1454ல போப் நிக்கோலஸ் V ஒரு அதிகாரப்பூர்வ ஆணையை வெளியிடுறாரு. புதிய நிலங்களை கண்டுபிடிக்கவும் அங்க மதத்தை பரப்பவும் போர்ச்சுகலுக்கு அவர் முழு அனுமதி கொடுத்தாரு. அப்போ இது வெறும் வர்த்தக பயணம் இல்ல, இது ஒரு புனித போர். அந்த காலகட்டத்துல மக்கள் நம்புன கட்டுக்கதைகள் கூட எப்படி வரலாற்றை உந்தி தள்ளுச்சுன்றதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். பிரெஸ்டர் ஜான்னு ஒரு புகழ்பெற்ற ஆனா முழுமையா கற்பனையான ஒரு கிறிஸ்துவ மன்னர் கிழக்குல எங்கேயோ இருக்காருன்னு அவங்க தீவிரமா நம்புனாங்க. அவர்கிட்ட அளவற்ற செல்வமும் மந்திர சக்திகள் கொண்ட பெரிய இராணுவமும் இருக்கான். அந்த மன்னரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டணி வச்சுக்கிட்டா இஸ்லாமிய பேரரசுகளை 2 பக்கத்துல இருந்தும் ஈஸியா தாக்கி அழிக்கலாம்னு கணக்கு போட்டாங்க. இந்த அதீத கற்பனையும் மத உணர்வும் சேர்ந்துகிட்டு தான் 15ஆம் நூற்றாண்டோட அந்த ஆபத்தான கடற்பயணங்களுக்கு பணத்தை வாரி வழங்கவும் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கவும் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா அமைஞ்சது. 5வது, கடல்சார் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி. மாலுமிகளுக்கு கிடைச்ச புதிய ஆயுதங்கள். ஆசையும் நோக்கமும் இருந்தா மட்டும் போதுமா? பயங்கரமான திறந்த பெருங்கடல்ல மாசக்கணக்குல உசுரோட இருக்கணும்னா அதுக்கு தகுந்த தொழில்நுட்பம் வேணும்ல. சீனாவில இருந்து வந்த திசை காட்டி, அதாவது காம்பஸ், அவங்களுக்கு திசையை துல்லியமா காட்டுச்சு. ஆஸ்ட்ரோலேப்னு சொல்லப்படுற கருவி ராத்திரியில நட்சத்திரங்களையும் பகல்ல சூரியனையும் வச்சு அவங்க கடல்ல எந்த இடத்துல இருக்காங்கன்னு கணக்கிட உதவுச்சு. இது கூடவே அரேபியர்களோட கணிதம், ஜெனோவா மாலுமிகளோட துல்லியமான மேப்புகள், அப்புறம் மிக நீளமான தூரம் பயணிக்கக்கூடிய கார்வேல் வகை கப்பல்கள், இதெல்லாம் ஒன்னு சேர்ந்துச்சு. பல நாடுகளோட தொழில்நுட்பங்களை ஒன்னு சேர்த்து உருவான இந்த ஒரு நாலேஜ் புரட்சி தான் ஐரோப்பிய மாலுமிகளுக்கு பாதுகாப்பான கடற்கரையை தாண்டி இருண்டு கிடக்கிற திறந்த பெருங்கடலுக்குள்ள இறங்குற அசாத்திய தைரியத்தை கொடுத்துச்சு. ஆனா எவ்வளவுதான் தொழில்நுட்பம் இருந்தாலும் இயற்கையோட பெரிய ரகசியம் ஒண்ணு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருந்துச்சு. அதுதான் பருவக்காற்றுகள். இந்திய பெருங்கடல்ல வீசுற இந்த பருவக்காற்றுகளோட ரகசியம் பல நூற்றாண்டுகளா இந்திய மற்றும் அரேபிய மாலுமிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. கோடையில வடகிழக்காவும் குளிர்காலத்துல தென்மேற்காவும் வீசுற இந்த காத்தோட தாளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பயணிச்சா மட்டும்தான் அந்த பிரம்மாண்டமான இந்திய பெருங்கடலை வேகமாவும் பாதுகாப்பாவும் கடக்க முடியும். ஒரு வழியா இயற்கையோட இந்த மாபெரும் சவாலையும் ஐரோப்பியர்கள் கத்துக்கிட்டாங்க. இறுதியான 6வது பகுதி, புதிய கடல் வழியின் திறப்பு, அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க திருப்புமுனை. பல வருஷமா ஆப்பிரிக்க கடற்கரையோரம் ரொம்ப மெதுவாவும் ஆபத்துகள் நிறைஞ்சு நடந்துகிட்டு இருந்த பயணங்கள் இறுதியா ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஏட்டுச்சு. இந்த காலவரிசையை கொஞ்சம் கவனிங்க. 1488ல மாலுமி பர்த்தலோமியா டயஸ் ஆப்பிரிக்காவோட தென்கோடியான நன்னம்பிக்கை முனைய வந்தடைகிறார். அப்புறம் 1492ல கொலம்பஸ் இந்தியாவை தேடி மேற்கு நோக்கி பயணிச்சு தற்செயலா அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார். இறுதியா 1498ல வாஸ்கோ ட காமா இந்திய பெருங்கடலை கடந்து கேரளாவோட கள்ளிக்கோட்டையில வந்து இறங்குறார். இதோட மத்திய தரைக்கடல் ஏகபோகம் சுக்குநூறா உடைஞ்சு உலக வரைபடமே நிரந்தரமா மாறிப்போச்சு. வாஸ்கோ ட காமா இந்தியாவுல 3 மாசம் தங்கி ஏகப்பட்ட மிளகு, நறுமணப் பொருட்கள்னு கப்பல் முழுக்க ஏத்திக்கிட்டு போர்ச்சுகல் திரும்புறார். அத ஐரோப்பாவுல வித்தப்ப அவருக்கு கிடைச்ச லாபம் இருக்கே, அது கற்பனைக்கே எட்டாதது. அந்த ஒரு பயணத்துல கிடைச்ச வருமானம் மொத்த பயணச் செலவை விட சுமார் 60 மடங்கு அதிகமா இருந்துச்சு. இடைத்தரகர்களோட அந்த 10 மடங்கு கொள்ளைய முறியடிச்சு நேரடி வர்த்தகம் எவ்வளவு பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கும்னு இந்த ஒரு பயணம் ஆணித்தரமா நிரூபிச்சது. நாம ஆரம்பத்துல பேசின அந்த சரியான புயல் இந்த இடத்துல தான் முழுமையடைஞ்சது. இப்போ இது உங்களை நிச்சயமா சிந்திக்க வைக்கும்.
வெறும் இறைச்சிய பதப்படுத்தவும் குளிர்காலத்துல சுவையா சாப்பிடவும் ஆரம்பிச்ச இந்த ஒரு சாதாரண தேடல் எப்படி அடுத்த 500 வருஷத்துக்கான ஒட்டுமொத்த உலக அரசியலையும் அதிகார பகிர்வையும் அடிப்படையிலிருந்தே மாத்தி அமைச்சது. இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சது ஐரோப்பாவுக்கு மலை அளவிலான செல்வத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அதுவே உலகளாவிய காலனி ஆதிக்கத்துக்கும் பேரரசுகளோட அதிகார போட்டிகளுக்கும் பிரதான விதையாகவும் அமைஞ்சது. இத பத்தி இன்னும் ஆழமா சிந்திக்கவும் வரலாற்றை தேடி கத்துக்கவும் இது உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நம்புறேன். இந்த விளக்கப்பதிவு நிச்சயமா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு அருமையான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.